காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் வழங்கப்பட்ட பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் மூட்டையில் கட்டி தூக்கிச் சென்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஏகாம்பரநாதர் சன்னை திருப்பகுதியில் அதிமுக சார்பில் இளைஞர் இளம்பெண் பாசறையுடைய மணிவண்ணன் என்பவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியை அதிமுக செய்திருந்தாலும் காஞ்சிபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம் மற்றும் வைகை செல்வன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட போது நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் நீண்ட அந்த பழங்களை வாங்குவதற்காக நின்றிருந்தனர். அதிக நேரம் ஆனதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட பழங்கள், கிட்டத்தட்ட 10 டன்கள் மா, பலா, இது போன்ற பழங்களும், அதே போன்ற தர்பூசணி பழங்களும், அதே போன்ற பழ சாறுகள், மோர், இது போன்ற பல்வேறு வகையான ஒரு சந்தை போன்று அமைக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்து பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து ஒருவன் பின் வாங்காமல் அடித்துக் கொண்டு மூட்டையாக கட்டிக்கொண்டு ஒரு அடுத்த கடை, சிறிய கடை அமைப்பதற்கு போன்று அந்த பழங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதோடைய காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பகுதியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காத்திருந்த பொதுமக்கள் அனைத்து பழங்களையும் மூட்டை கட்டி சென்றக்கூடிய காட்சி அப்பகுதியில் சிறு பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி ஸ்ரீராம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.